வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பத்துபூத்தே தீவு விவகாரம். போலீசாரின் விசாரணை வளையத்திற்குள் சிக்கினார் பாஸ் தலைவர் ஹடி அவாங். பத்துபூத்தே தீவு விவகாரத்தில் முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமட்டை தற்காப்பது போல் அரச விசாரணை ஆணையத்தின் முடிவை கேள்வி எழுப்பும் தன்மையில் அறிக்கை வெளியிட்டதாக கூறப்படும் பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹடி அவாங் தற்போது போலீசாரின் விசாரணை வளையத்திற்குள் சிக்கியுள்ளார். பொதுமக்கள் மத்தியில் எரிச்சலை ஏற்படுத்தும் வகையில் தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றம் செய்த ஒரு அறிக்கை தொடர்பில் கடந்த திங்கட்கிழமை பெறப்பட்ட ஒரு புகாரின் அடிப்படையில் பாஸ் தலைவர் தற்போது போலீசாரின் விசாரணைக்கு ஆளாகியிருப்பதை போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் உறுதிப்படுத்தியுள்ளார். குற்றவியல் சட்டம் 505 மற்றும் 1998 ஆண்டு தொடர்பு பல்லூடக சட்டத்தின் கீழ் பாஸ் தலைவருக்கு எதிரான விசாரணை தொடங்கியுள்ளது. அப்துல் ஹாடியிடம் விசாரணை செய்வதற்கு அவர் விரைவில் புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்திற்கு அழைக்கப்படுவார் என்று ஐஜிபி குறிப்பிட்டார். கடந்த டிசம்பர் 16ஆம் தேதி ஹடி அவாங் வெளியிட்ட அறிக்கையானது அரச விசாரணை ஆணையத்தின் முடிவை கேள்வி எழுப்புவது போல் அமைந்திருந்தது. துன் மகாதீர் மீது குற்றவியல் வழக்கை பதிவு செய்வதற்கு அரச விசாரணை ஆணையம் அண்மையில் பரிந்துரை செய்திருந்தது. இந்நிலையில் மற்றவர்கள் செய்த முட்டாள்தனத்திற்காக துன் மகாதீர் பொறுப்பேற்பதா என்று ஹடி அவாங் கேள்வி எழுப்பியிருந்தார். இவ்வாண்டு ஜனவரியிலிருந்து நவம்பர் மாதம் வரையில் பல்வேறு குற்றச்செயல்களுக்காக 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் 2207 மலேசியர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்று நாடாளுமன்ற மேலவையில் தெரிவிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட மலேசியர்கள் பல்வேறு குற்றங்களுக்காக தடுத்து வைக்கப்பட்ட போதிலும் மலேசியர்கள் என்ற முறையில் அவர்களின் அடிப்படை உரிமைகளை நிலைநாட்டுவதில் அந்தந்த நாடுகளில் உள்ள மலேசிய தூதரகத்தின் வாயிலாக வெளியுறவு அமைச்சு சட்ட உதவிகளை வழங்கி வருகிறது என்று வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. அதேவேளையில் மலேசிய தூதரகத்தின் வாயிலாக கிடைக்கப்பெறுகின்ற தகவல்கள் மலேசியாவில் உள்ள சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருக்கு தெரியப்படுத்துதல், சம்பந்தப்பட்டவர்களை தூதரக அதிகாரிகள் தடுப்பு காவலில் சென்று சந்திப்பது முதலிய உதவிகளும் நல்கப்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. உள்ளூர் தொழில் முனைவரும் சமுதாயத்தில் சற்று பிரபலமானவருமான நபர் ஒருவர் வழி நடத்திய தென் கொரியாவிற்கான சுற்றுப்பயண ஏற்பாட்டில் மோசடி நிகழ்ந்துள்ளதாக தனி நபர்களிடமிருந்து 24 போலீஸ் புகார்கள் பெறப்பட்டுள்ளது என்று புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் வர்த்தக குற்றப்பிரிவு இயக்குனர் டத்துஸ்ரீ ரம்லி முகமது யூசுப் தெரிவித்தார். தென்கொரிய பயண ஏற்பாட்டில் பங்கேற்பதற்கு பணம் செலுத்திய அனைவரும் ஏமாற்றப்பட்டுள்ளதாக புகார் அளித்துள்ளனர். இதன் மூலம் மொத்தம் 4,54,450 ரிங்கிட் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர் என்று டத்துஸ்ரீ ரம்லி குறிப்பிட்டுள்ளார். இந்த மோசடி குறித்து குற்றவியல் சட்டம் 420வது பிரிவின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் விளக்கினார். சட்டவிரோத பணமாற்றம் உட்பட வருமான வரி வாரியத்திடம் தனது வருமானம் குறித்த விவரத்தை தெரிவிக்காதது தொடர்பில் முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜிப்பின் துணைவியார் டத்துஸ்ரீ ரோஸ்மா மன்சூர் 12 குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து ப்ராசிக்யூஷன் தரப்பு மேல்முறையீடு செய்யவிருக்கிறது. தீர்ப்பு அளிக்கப்பட்ட தேதியிலிருந்து 14 நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று புதிய நிபந்தனை அறிவிக்கப்பட்டிருப்பதால் 14 நாட்களுக்குள் இந்த மேல்முறையீட்டு மனு சமர்ப்பிக்கப்படும் என்று துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அஹ்மத் அக்ரம் காரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கருத்துரைத்த ரோஸ்மா மன்சூரின் வழக்கறிஞர் அமீர் ஹம்சா அர்ஷாத், நீதிமன்ற முடிவை எதிர்த்து மேல்முறையீடு செய்வது என்பது ப்ராசிக்யூஷனின் உரிமையாகும் என்றார். தன்னை போலீஸ் அதிகாரி என்று அடையாளம் கூறிக்கொண்ட நபர் ஒருவர் குடும்ப மாதுவை ஏமாற்றி சுமார் 16,000 ரிங்கிட் பெருமானமுள்ள நகைகளை லாவகமாக வாங்கிச் சென்று மோசடி செய்துள்ளார் என்று போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் 38 வயதுடைய மாது அடையாளம் தெரியாத நபரிடம் தனது நகைகளை கொடுத்து ஏமாந்துள்ளதாக பினாங்கு சுப்ராங்பிராய் உத்தாரா மாவட்ட இடைக்கால போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் சி தர்மலிங்கம் தெரிவித்தார். ஆன்லைனில் பொருட்களை விற்பதாக செய்வதாக கூறி நேற்று அந்த மாதுவை தொடர்பு கொண்ட ஆடவர் ஒருவர் பின்னர் தன்னை போலீஸ்காரர் என்று அடையாளம் கூறிக்கொண்டு அந்த மாது லைசன்ஸ் இன்றி ஒப்பனைப் பொருட்களை விற்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். பின்னர் தனது உயர் அதிகாரியிடம் பேசும்படி அந்த மாதுவை பணித்துள்ளார். அவர்களுக்கிடையிலான உரையாடலில் அந்த மாது போதைப்பொருள் கடத்தியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த நபர் குற்றச்சாட்டியுள்ளார். இதன் தொடர்பில் விசாரணைக்காக அந்த மாதுவின் நகைகளை உடனடியாக ஒப்படைக்கும்படி கூறி அன்றைய தினம் பிற்பகல் 1 மணி அளவில் தாசிக் குலூகூர் பகுதியில் சாலை ஓரத்தில் ஒரு நபர் அந்த மாதுவிடமிருந்து நகைகளை பெற்றுச் சென்றுள்ளார் என்று சூப்பரிண்டென்டன்ட் தர்மலிங்கம் தெரிவித்தார்.
நகைகளை கொடுத்தனுப்பிய பின்னர் போலீஸ் அதிகாரி என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட நபரை அந்த மாது தொடர்பு கொண்டபோது தொலைபேசி அடைக்கப்பட்டுள்ளது. தாம் ஏமாற்றப்பட்டு விட்டதாக உணர்ந்த அந்த மாது போலீசில் புகார் அளித்திருப்பதாக தர்மலிங்கம் குறிப்பிட்டார். சபா மாநில முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் அம்னோ தொடர்பு குழு தலைவருமான முசா அமான் சபா மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டது சமூக வலைதளங்களில் சர்ச்சைக்கு இடமாக மாறி வருகிறது. முசா அமானின் சர்ச்சைக்கு இடமான விவகாரங்கள் குறித்து பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிமும் பகத்தான் ஹரப்பான் தலைவர்களும் கடந்த காலங்களில் கூறிய விமர்சனங்களை நினைவு கூர்ந்து சமூக வலைதளங்களில் விவாதங்கள் தூண்டிவிடப்பட்டுள்ளன. சபாவில் வெட்டுமர ஒப்பந்தங்கள் தொடர்பான கிரிமினல் குற்றச்சாட்டுகளிலிருந்து கடந்த 2020ஆம் ஆண்டு முசா அமான் உயர் நீதிமன்றத்தினால் விடுவிக்கப்பட்ட போது அது குறித்து தமது அதிர்ச்சியை வெளிப்படுத்திய டத்துஸ்ரீ அன்வாரின் அந்த காணொளியின் உள்ளடக்கம் சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. சபாவில் வெட்டுமர ஒப்பந்தத்தில் 6,93,924 அமெரிக்க டாலரை அல்லது 28 கோடி ரிங்கிட்டை லஞ்சமாக பெற்றதாக 46 லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளிலிருந்து முசா அமான் விடுதலை செய்தது குறித்து டத்துஸ்ரீ அன்வார் உட்பட பக்கத்தான் ஹரப்பான் தலைவர்கள் தங்கள் அதிர்ச்சியை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதேவேளையில் சில 1000 வெள்ளியை திருடிய ஏழை மக்களுக்கு சிறை தண்டனையும் கோடிக்கணக்கான வெள்ளியை சூறையாடியவர்கள் விடுவிக்கப்படுவதும் குறித்து அன்வார் கேள்வி எழுப்பியிருந்தார். மேலும் அன்றைய அரசாங்கத்தின் இரட்டை நிலைப்பாட்டை கேள்வி எழுப்பி டத்துஸ்ரீ அன்வார் பேசிய அந்த உரையாடல் தற்போது சமூக வலைதளங்களில் மீண்டும் பதிவேற்றம் செய்யப்பட்டு விமர்சிக்கப்பட்டு வருவது முசா அமானின் தற்போதைய நியமனத்தை சர்ச்சையாக்கி வருவதாக கூறப்படுகிறது. ஆட்சியாளரையும் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமையும் அவமதித்ததாக கூறப்படும் சமூக ஊடக பிரபலம் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தனது டிக்டாக் கணக்கில் அவமரியாதையான உள்ளடக்கத்தை வெளியிட்டதாக கூறப்படுவது தொடர்பில் புகார் செய்யப்பட்டதை தொடர்ந்து 22 வயதுடைய அந்நபர் கடந்த செவ்வாய்க்கிழமை ஜோஹூரில் உள்ள அவரது வீட்டில் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் படை தலைவர் தன்ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் கூறினார். இதன் தொடர்பில் 1948ஆம் ஆண்டு நிந்தனை சட்டத்தின் 4வது பிரிவு மற்றும் 1998ஆம் ஆண்டு தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் 233வது பிரிவின் கீழ் அந்த நபர் மீது விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக ஐஜிபி பன்னமாவிடம் தெரிவித்துள்ளார். பொது பாதுகாப்பு மற்றும் தேசிய நல்லிணக்கத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் நோக்கில் அரசு அமைப்பு முறைக்கு தீங்கு விளைவித்தல் மற்றும் அவமதிப்பு ஏற்படுத்துதல் அடிப்படையில் அந்நபருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தன்ஸ்ரீ ரசருடின் விளக்கினார். நாளை வெள்ளிக்கிழமையுடன் ஒரு வார கால பள்ளி விடுமுறை தொடங்குகிறது. பள்ளி விடுமுறையை ஒட்டி நாடு முழுவதும் உள்ள குடிநுழைவுத்துறையின் கடப்பிதழ் வழங்கும் அலுவலகங்களின் பணி நேரம் டிசம்பர் 21ஆம் தேதி சனிக்கிழமை தொடங்கி டிசம்பர் 28 வரை மேலும் 3 மணி நேரம் நீட்டிக்கப்பட்டு இரவு 8 மணி வரை செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜோஹோர், கிடா, கிளாந்தான் மற்றும் திரங்கானு மாநிலங்கள் தவிர இதர அனைத்து மாநிலங்களில் டிசம்பர் 23 முதல் 26 வரை காலை 8 மணி தொடங்கி இரவு 8 மணி வரை குடிநுழைவுத்துறை அலுவலகங்கள் திறந்திருக்கும் என்று அத்துறை தனது அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்தது. அதே சமயம் டிசம்பர் 21, 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் பணி நேரம் காலை 8 மணி முதல் மாலை 9 மணி வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஜோஹோர், கிடா, திரங்கானு மற்றும் கிளாந்தான் ஆகிய மாநிலங்களில் உள்ள கடப்பிதழ் வழங்கும் அலுவலகங்கள் டிசம்பர் 22 முதல் 24 வரை காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை செயல்படும் என்று அது அறிவித்துள்ளது. 16 வயது மாணவியை பாலியல் சேட்டை புரிந்ததாக திரங்கானு மாராங் வட்டாரத்தில் உள்ள ஓர் இடைநிலைப் பள்ளியின் முதல்வர் மாராங் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 59 வயது முகமது தஜுதீன் மொக்தார் என்ற அந்த இடைநிலைப் பள்ளி முதல்வர் கடந்த ஜூலை 2ஆம் தேதி காலை 8:30 மணியளவில் கிளர்ச்சியை தூண்டும் வகையில் 16 வயது மாணவியிடம் ஆபாச படங்களை காட்டி சேட்டை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 10 ஆண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த பள்ளி முதல்வர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளார். டாயிஷ் தீவிரவாதிகளின் சித்தாந்தம் தொடர்பான புத்தகங்களை தன் வசம் வைத்திருந்த குற்றத்திற்காக பாதுகாவலர் ஒருவருக்கு கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் இன்று 18 மாத சிறை தண்டனையை விதித்தது. முகமது நுருலானி சுபாடி என்ற 34 வயதுடைய அந்த பாதுகாவலர் கடந்த ஜூன் மாதம் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது.
அந்த பாதுகாவலருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட 4 குற்றச்சாட்டுகளிலும் அடிப்படை முகாந்திரங்களும் ஆதாரங்களும் இருப்பதாக கூறி அவருக்கு 18 மாத சிறை தண்டனை விதிப்பதாக உயர்நீதிமன்ற நீதிபதி கே முனியாண்டி தமது தீர்ப்பில் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.